நீதி கட்சி வந்துதான் இந்த நாட்டில் சமூக நீதியா வந்துச்சு. பொய், பித்தலாட்டம். சேரன்மா தேவியில வாவேஸ்வரர் ஒரு குருகுலம் நடத்தினார். அத பெரிய பிரச்சனையா பேசி அங்கேதான் சமூக நீதி போச்சுன்னு சொல்லி அங்கே பிராமணர்கள், பிராமணர் அல்லாத மாணவர்கள் எல்லோரும் படிக்கிற ஒரு தேசிய கல்வி வேணும்னு சொன்னார். அது 2 பிராமண பசங்க மாத்திரம், நான் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட மாட்டேன், எங்களுக்கு தனியா ஒரு இடம் கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்கள தனியா போய் சமையலறையிலே நீ சாப்பிட்டுக்கடான்னு வாவேஸ்வரர் அனுமதி கொடுத்தாரு. இப்ப யார் மேல யார் தீண்டாம பாராட்டினா? நீ 2 பேரும் வெளியில போய் தனியா சாப்பிடறான்னு சொன்னா அவன் தான் தீண்டாமைக்கு உள்ளாகிறான். அவனை உயர்த்தி வைக்கலவர். நீ தனியா சாப்பிட நினைக்கிற ராசா, வா ராசா, உனக்கு டேபிள் சேர்லாம் போட்டு என் ரூம்ல, டைரக்டர் ரூம்ல, பிரின்சிபல் ரூம்ல உட்காந்து கம்பீரமா சாப்பிட சொல்லல, சமய கட்டுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுக்கோன்றாரு. மற்றவங்க எல்லாம் சமமா உட்காந்து சாப்பிடுவாங்க. சமமாக அமர்ந்து சாப்பிட்டதுலையும் பிராமண மாணவர்கள் உண்டு. இது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. இது நடந்தது 1922. சேரன்மாதேவி திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கேயோ குக்கிராமம், இன்னைக்கு கூட அது குக்கிராமம் தான். ஆனால் அதே காலகட்டத்தில் MC ராஜா, பட்டியல் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய தலைவர், நீதி கட்சியில இருந்து கவர்னருக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த நீதி கட்சி தலைவர்கள் ஆட்சியில மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கிற 16,000 பள்ளிக்கூடங்களில் 7,000 பள்ளிக்கூடங்களில் மாத்திரம்தான் பட்டியல் சமுதாய மாணவர்களை அனுமதிக்கிறார்கள். 9,000 பள்ளிக்கூடங்களில் பட்டியல் சமுதாயத்து மாணவர்கள் ஒருவரை கூட இவர்கள் அட்மிஷனே போடல, சேர்க்கை அனுமதி மறுக்கப்படுகிறது. இந்த அநீதிக்கு விடிவு கிடைக்குமான்னு பதில் எழுதுறாரு, கடிதம் எழுதுறாரு MC ராஜா. சென்னையில பச்சையப்பன் கல்லூரி உங்களுக்கு தெரியும், 1927 தான் பட்டியல் சமுதாய மாணவர்கள் படிப்பதற்காக சேர்த்து கொள்ளப்பட்டாங்க, அட்மிஷன் கொடுக்கப்பட்டது. 22 சேரன்மாதேவியில உள்ள அவ்வளவு பிரச்சனையை பத்தின பேசின ஈவேரா, நீதி கட்சி, ஜாம்பவான்கள் 1927 வரைக்கும் அவங்க பக்கத்தில் இருந்த பச்சையப்பன் கல்லூரியில பட்டியல் மாணவர்கள் படிக்க முடியல, அதை பத்தி என்னைக்காவது பேசியிருக்கானா? அப்ப முழு உண்மை அப்படியே மறைச்சிட்டான்னா அதுக்கு பேர் திராவிட மாடல்னு பேர். ஏமாத்தல, ஃப்ராட் இல்ல. அரிஜனங்கள் ஆலய பிரவேசம் போக முடியாது. அவன் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவன் என்பதனாலே ஆலயத்திற்குள் அனுமதி இல்லை. அதை முதல்ல முறியடித்து தமிழ்நாட்டில் மதுரையில் முதல் முறையாக மீனாட்சி அம்மன் கோயில்ல பட்டியல் சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு ஆலய பிரவேசம் செய்தவர் வைத்தியநாத ஐயர். அவர் ஆலய பிரவேசம் செய்வதற்கு அனைத்து அரசு உதவிகளையும் சட்ட உதவிகளையும் செய்து அதை சட்ட ரீதியாக அதை மசோதாவாக மாற்றி சட்டமாக மாற்றியவர் அன்றைய முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார். இவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு உள்ளே சென்று எவன் தடுக்கிறான் பார்ப்போம் என்று உள்ளே போனவர் பசும்பொன் தேவர். பசும்பொன் ஐயா தேவர் தனது உதவியாளருடன் சென்னைக்கு போறாரு. ஒரு ஜவுளி கடையில் போய் புடவை வாங்குறாரு. நமக்கு தெரியும் தேவர் பிரம்மச்சாரி. இந்த உதவியாளர் பார்க்கிறாரு, என்னங்க இது, ஒரு புடவை எடுக்கிறாரு தேவர், இவருக்கும் புடவை எடுக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை, அது அவர் ஊரில் எடுக்கல, சென்னையில் எடுக்கிறாரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. தேவர் புடவை எடுத்துட்டு வண்டி எடுப்பா அப்படின்னு, அது எங்கேயோ வளைஞ்சு எங்கேயோ போகுது, ஒரு சந்து பொந்துக்குள்ள போகுது. இந்த உதவியாளருக்கு மனசுக்குள்ள சின்ன சந்தேகம், அதான் இயற்கையா வருமே தமிழனுக்கு. இன்னமும் யாரோ ஒரு பொண்ணுக்கு சேலை எடுத்து கொடுக்குறாங்க. போனால் ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்கு, வண்டியை நிறுத்து. அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒரு வயதான மூதாட்டி, 70-80 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், விதவை பெண்மணி, ரொம்ப வயசானவங்க. தேவர் இளைஞர். போன உடனே அந்த அம்மா காலில் சாஷ்டாங்கமாக விழுகிறார். இவருக்கு, இந்த உதவியாளருக்கு, இந்த அம்மா யாரு, அந்த அம்மா காலில் இவர் ஏன் போய் விழுகிறாரு? அது பார்த்தா ரொம்ப ஏழையா பஞ்சபராரியா ஒரு விதவை பெண்மணியா இருக்கிறாங்க, ஏன் இவர் போய் ஏன் காலில் விழுகிறாரு? புடவையை பரிசு கொடுக்குறாரு. உதவியாளர்கிட்ட சொல்றாரு, இவங்க தான் வாஞ்சிநாதன் மனைவி அப்படின்னு சொல்ற. வாஞ்சிநாதனுடைய மனைவி யாரு நினைச்சு பார்த்தாங்க? வாஞ்சிநாதன். இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு 4-5 வருஷமா ஒரு அநாகரிகமான கலாச்சாரம், ஆஷ்துரைக்கு நினைவு தினம் கொண்டாடிட்டு இருக்கான். அப்போ வாஞ்சிநாதனை நிராகரித்து விட்டு ஆஷ்துரையை பத்தி பேசுவான்னா அது திராவிட மாடல். ஆஷ்ங்கிறவனுடைய வேரும் வேரடி மண்ணும் இல்லாமல் அழிக்கப்பட வேண்டும், அவனுடைய ஆஷே இருக்கக்கூடாது இந்தியால. வாவு சிதம்பரம் பிள்ளையை தொழுநோயாளியா செக்கிழுக்க வைத்தவன், சுப்பிரமணிய சிவாவை தொழுநோயாளி ஆக்கினவன், எவ்வளவு அராஜகங்கள் செய்தவன்.
அவனுக்கு நான் நினைவு தினம் கொண்டாடுவேன்னு சொன்னா அப்போ எவ்வளவு தூரம் இங்கே பிரிவினைவாத சக்திகள் பணியாற்றுதுன்னு பாருங்க. தமிழ் உணர்வு வேணும், தமிழ் பண்பாடு வேணும், தமிழ் எழுச்சி வேணும், அது தேசியத்தோட இணைந்து நிற்கணும். இதையெல்லாம் செய்தவன், இந்தியாவிற்கே வழிகாட்டிய ஒரு சிந்தனையாளன் இருக்கான மகாகவி பாரதியாரை தவிர வேறு யாரை சொல்ல முடியும்? மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு. அது திராவிட கட்சிகளோ கம்யூனிஸ்ட் இயக்கமோ காங்கிரஸ் மாதிரியான தேசியம் பேசிய கட்சிகளோ ஜாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் கொள்கையாக சொல்வார்கள். காஸ்ட்லெஸ் சொசைட்டி என்று சொல்வார்கள். பாரதிய ஜனதா கட்சி சற்று வேறுபடுகிறது. இந்த நாட்டில் அரசியல் 100 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. சரியா சொன்னா 75 ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு முன்னால சுதந்திர போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இன்னொரு 100 வருஷம் சேர்த்துக்கிட்டா கூட ஒரு 150 வருஷத்துக்கு மேல அரசியலுக்கு வரலாறு இல்லை இந்தியாவில். ஆனால் இந்த நாட்டில் ஜாதிய சமுதாயங்கள் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷனை வெறும் 150 ஆண்டுகள் கூட இல்லாத ஒரு அரசியல் அரசமைப்பு அதை கூடாது, ஒழித்துவிட வேண்டும் என்பது ஆணவம். இட்ஸ் an arrogance என்று நான் நம்புகிறேன். அதற்கான உரிமை எந்த அரசியலுக்கும் இல்லை. அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம், லட்சியம், கொள்கை எல்லாம் என்னன்னா ஜாதியே கூடாது என்பதல்ல, ஜாதிகளுக்குள் பேதம் கூடாது, துவேஷம் கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. ஜாதிங்கிறது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற உறவுகள், சம்பிரதாயங்கள், சடங்குகள், அவங்களுக்கென்று இருக்கிற வாழ்க்கை முறைகள் சம்பந்தமானது. அதிலெல்லாம் அரசியல் சென்று நுழைவதற்கு இடமே இல்லை என்று நம்புகிறோம். இதுல எங்கே பிரச்சனை வருகிறதுனா, இந்த நாட்டை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் மேற்கத்தியர்கள். மேற்கத்திய கண்ணாடி அணிந்து கொண்டு நீங்கள் இந்தியாவை பார்த்தால் இந்தியா புரியாது. பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மாதிரியானவர்கள் கூட சொல்றாங்க, ஐ ஃபீல் லோன்லி எவ்ரிவேர் in Indian society, Indian communities. That may be because of my education and upbringing அப்படின்னு நேரு சொல்றார். நான் படிச்ச படிப்புனாலையும் என் வளர்ப்புனாலையும் நான் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் தனியா இருப்பதாக தான் உணர்கிறேன். அந்த அளவுக்கு இண்டிவிஜுவலிசம் வெஸ்டர்ன் சொசைட்டியில் அதிகம். நம்ம நாட்டில் ஒரு மனுஷன் தனி மனுஷன் என்பதே கிடையாது என்று சொல்லுவோம். எல்லாமே சமுதாயம் தான். இங்கே தனி மனிதன் என்று ஒருவன் இந்திய சமூக அமைப்பில் கிடையவே கிடையாது. அதனால இந்தியாவில் எப்போதும் ஜாதிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எந்த அளவு அந்த ஜாதியை ஒழிக்க நினைக்கிறோமோ, நசுக்க நினைக்கிறோமோ, அது வேறு வேறு வடிவங்கள்ல வேலை செய்து கொண்டே இருக்குமே தவிர அதை முற்றிலுமாக வேரோடு பறித்து விட்டோம் என்று செய்யவே முடியாது. இது அதிகமாக வெள்ளக்காரனுக்கு தெரியாது. நம்ம நாட்டிலேயே கூட ஆங்கிலம் படிச்சவங்களுக்கு இது புரியவே புரியாது. இங்கிலீஷ் படிச்சு விட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு இந்தியா புரியாது. நேரு கூட ஏன் இந்தியா புரியலன்னா, he discovered India from the west. மேல மேற்கத்திய நாட்டில இருந்து அவர் டிஸ்கவரி பண்ணதுனால அவருக்கு அது புரியல. ஆனால் இந்த ஜாதியில பிரச்சனை இருக்கு. எங்கே பிரச்சனை இருக்கிறதுனா, ஜாதியில பேதம் பார்க்கும் போது பிரச்சனை இருக்கு. ஜாதிக்குள்ள தீண்டாமை வரும்போது பிரச்சனை இருக்கு. என் ஜாதி உயர்ந்தது, இன்னொரு சமூகம் தாழ்ந்தது என்று நினைக்கிற அந்த எண்ணத்துல பிரச்சனை இருக்கு. அதனால இந்த சமுதாயத்தில் குழப்பங்கள், பிளவுகள், நல்லிணக்கம் சிதைந்து வருகிற நிலைமை, இதெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாட்டை துண்டு துண்டாக சிதறடித்து விட வேண்டும் என்கிற ஒரு கூட்டம், பிரிவினை பேசுகிற ஒரு கூட்டம், இந்த பிளவையும் இந்த தீண்டாமையும் இந்த ஏற்றத்தாழ்வையும் பயன்படுத்தி இந்த நாட்டில் ஒரு பெரிய அரசியலை 100 வருஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டோட பெரிய துரதிருஷ்டம். அதுதான் அடிப்படையே. இல்லைன்னா ஜாதிங்கிறது இட்ஸ் நாட் எ பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன், இட்ஸ் எ கல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன். இது ஒரு கலாச்சார நிறுவனம், இது பண்பாட்டு சாதனம், இட்ஸ் கல்ச்சரல் டூல் ஜாதிங்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பீகாரில் 10,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் எங்கேயும் அது தவறுன்னு சொல்லல. ஏன்னா அது ஒரு ஸ்கீமா கவர்மெண்ட் அறிவிச்சு கொண்டு வந்தாங்க. மகாராஷ்டிரால 2,100 ரூபாய் நம்முடைய சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதையும் தேர்தல் ஆணையம் தடுக்கல. இவங்க இன்னைக்கு சொல்லட்டும், இந்தியால வேற ஏதாச்சும் ஒரு மாற்று கட்சி நண்பர்கள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயாச்சும் மத்திய அரசு தடுத்திருக்காங்களா? ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பத்தி நாம பதில் சொல்ல முடியாது, இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி. தேர்தல் ஆணையமும் தடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது இவராக ஒரு புரளியை கிளப்பி
இவராக கோடை காலத்திற்கு 2000 ரூபாய் கொடுக்கணும் இவராக கிளம்பி, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கோடை காலத்தில் எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க? அந்த கோடை காலம் ஞாபகத்துக்கு இல்லையா? 2001, 2 அந்த காலகட்டத்தை விடுங்க. 21, 22, 23, 24 எதுவுமே இல்லாம இவர் 5000 ரூபாய் கொடுப்பதற்காக கொடுங்க. பெண்களுக்கு போற எந்த பணத்தையும் யாரும் தடுக்க போவதில்லை. 1000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறீங்க, 1000 ரூபாய் கொடுங்க. நம்முடைய கூட்டணி 2000 ரூபாய் அறிவித்திருக்கின்றோம். ஏப்ரலுக்கு பிறகு நாங்க 2000 ரூபாய் கொடுக்கிறோம். அறிவிச்சதை கொடுங்க. ஆனா மத்திய அரசு தடுக்க போறாங்கன்னு எங்களின் மீது பொய்யை சொல்லி எதற்காக கொடுக்கறீங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அறிவிச்சதை கொடுங்க. கோடை காலத்துக்கு கொடுக்கணுமா அதையும் கொடுங்க. மக்கள் சந்தோஷமா வாங்கிக்கிட்டோம். ஆனா இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை காலம் தெரிஞ்சதா, போன ஆண்டு தெரியலையா என்பதும் எங்களுடைய கேள்வி. சென்னை மாநகரம் போராட்ட களமாக இருக்குது. அங்கன்வாடி, நம்முடைய அன்பு சகோதரிகள் அங்க இருக்கிறாங்க, சகோதரர்கள், பகுதிநேர ஆசிரியர் பெருமக்கள், செவிலியர்கள், ஒரே வேலைக்கு ஒரே ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று போராடக்கூடிய டீச்சர்ஸ், ஆசிரியர் பெருமக்கள், இவங்க எல்லாத்துக்கும் இந்த பட்ஜெட்ல ஏதாச்சும் ஒரு விடிவு கிடைக்குமான்னு பார்த்தா, சார் திமுக ஆட்சியிலிருந்து போறாங்க, போகும்போது நல்லது நாள் செய்வாங்களான்னு பார்த்தா அதையும் செய்யல. அதனால அவங்க போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குங்கன்னா அது ரொம்ப ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம்தான். அவங்க ஏப்ரல் வரைக்கும் பொறுத்துக்கணும். ஏன்னா இன்னி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பட்ஜெட்ல அவங்களுக்கு இல்லைன்னா இன்னி அவர்கள் திமுகவை எதிர்த்து போராடுவது வேஸ்ட். அவங்க திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக இவங்க எல்லோரும் உடன்பட்டு செயலாற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அதாவது பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள், செவிலியர்கள், நான் சொல்வது எல்லாமே, டீச்சர்ஸ்ல இருந்து எல்லாருமே, இன்னி அவர்களுக்கு அடுத்த 15 நாள் எதுவும் வரப்போறதில்லை. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி புதிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் பொழுது இதை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கு. நாங்கள் செய்யவும் போறோம். அதனால் அவர்கள் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக அடுத்த 1 மாத காலம் வேலை செய்ய வேண்டுமோ தவிர சுட்டரிக்கின்ற வெயில்ல சென்னையில் வந்து உட்கார்ந்து போராடுவது அவர்களுக்கு எந்த லாபமும் கொடுக்க போவதில்லை. தமிழகத்தில் உரிமை தொகை வாங்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள் 32 விழுக்காடு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரிகள், தாய்மார்கள் 32%. இதுல நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், எஸ்சி எஸ்டி சப்ளான், அதாவது பட்டியல் சமுதாயத்திற்கு, பழங்குடி இனத்திற்கு கொடுக்கக்கூடிய சப்ளான் என்பது அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய தனியாக வரக்கூடிய ஒரு பட்ஜெட். அது நேரடியாக அவர்களுக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும். ஆனா இன்னைக்கு மாநில அரசு என்ன சொல்றாங்க, 32 விழுக்காடு இதுல எஸ்சி எஸ்டியை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறனால இந்த பிளான் அப்படியே டைவர்ட் பண்ணி கொடுக்கறேன் அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது. பொது பட்ஜெட்டில் இருந்து தான் நீங்க கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்கணும். ஏன்னா நீங்க தேர்தல் வாக்குறுதி. எஸ்சி எஸ்டி சப்ளான் என்பது அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக, உயர்வுக்காக, அவர்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் ஏற்கனவே சொன்னது போல அக்கவுண்டிங் ஃப்ராட், இது அக்கவுண்டிங் ஃப்ராடுன்னு தான் சொல்லணும். மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அக்கவுண்டிங் ஃப்ராடு பண்ணித்தான், இந்த மாயாஜாலத்தை காட்டித்தான் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வளர்ச்சி அடைந்துட்டோம், நாங்கள் 11% வளர்ச்சி அடைஞ்சோம். விவசாயத்தில் எவ்வளவு வந்தீங்க? 11%ல மத்திய அரசுனால, பிஎல்ஐனால எவ்வளவு, மத்திய அரசுடைய இசிஎம்எஸ் ஸ்கீம்னால எவ்வளவு, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மேனுபேக்சரிங் எத்தனை மத்திய அரசுடைய திட்டத்தை பயன்படுத்தி வந்தாங்க? எதுவுமே இல்லாம பொதுவாக வெறும் வார்த்தை ஜாலங்களையும் அக்கவுண்டிங் ஃப்ராடையும் வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஹண்டிங் வித் த டாக் அண்ட் சேசிங் த ராபிட் அப்படிம்பாங்க. அதாவது நான் வேட்டை நாயோட சண்டை போடுவேன், ஆனா வேட்டை நாய் பிடிக்க போற அந்த முயல் ராபிட்டோடவும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பேன் அப்படி. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நேத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் பெங்களூர் போய் அவங்களுடைய தலைவரை பார்த்து இவரை தூக்கு அவரை தூக்கு லிஸ்ட கொண்டு போறார். அவர் யார கட்சியிலிருந்து நீக்குன்னு சொல்றாமோ அவர் இங்க வந்து இல்ல, எனக்கு ராகுல் காந்தி பர்மிஷன் கொடுத்தாரு அதனாலதான் பேசுறேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மணிசங்கர் ஐயர் கேரளாக்கு போறார். இங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாது, கம்யூனிஸ்ட் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறாங்க. எனக்கு மணிசங்கர் ஐயரை போய் மைக்ல நீட்டி நம்ம நண்பர்கள் கேட்கறாங்க, பத்திரிகை நண்பர்கள், என்ன ஏங்க சொன்னீங்க? நான் வந்து ராஜீவோட காங்கிரஸ்காரன், ராகுலோட காங்கிரஸ்காரன் இல்லைன்னு. அதனால எனக்கே குழப்பமா இருக்குது, இது எந்த காங்கிரஸ் கட்சின்னு. மணிசங்கர் ஐயருடைய ஸ்டேட்மெண்ட், தமிழகத்தில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், திரு மாணிக்கம் தாக்கூர் அவங்க ஸ்டேட்மெண்ட், இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தை அவங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது இது காங்கிரஸ் கட்சியே இல்ல, ஒரு 10 பேர் ஃபெவிகால சேர்த்து ஒட்டி ஒரு கட்சியா நடத்துறாங்க. அதனால அவங்க என்னதான் தனியாக குதிச்சாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரப்போதில்லை. ஆட்சிக்கு வந்தா தானே அதிகார பகிர்வு, ஆட்சிக்கே வரப்போதில்லை, எங்க அதிகார பகிர்வு?
எல்லாம் பேசாம வீட்டில் உட்கார்ந்து சண்டை போடாமல் இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.